friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் கவின் கிச்சன். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு சுண்டக்காய் கூட்டு அல்லது சுண்டக்காய் மசாலான்னு கூட சொல்லலாம் அதான் பண்ண போகிறோம். யூஸ்வலாக சுண்டக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வத்தல் செஞ்சு தான் சாப்பிட்ருப்போம், இல்லை அப்படின்னா சுண்டக்காயில் குழம்பு வச்சு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். அதோட கசப்பு துளி கூட இருக்காது. சுண்டக்காய் எங்கே கிடைச்சாலும் உடனே நல்லா வாங்கி சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் சுண்டக்காய் வந்து விரும்பி சாப்பிட்றதில்ல. ஆனால் சுண்டைக்காயில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. என்னென்ன சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம போன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. உங்கள் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அது அதிகரிக்க செய்யுது. யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன குழந்தைங்களுக்கே சொல்லுவோம், சுண்டக்காய் சாப்பிட்டா வயிற்றில் உள்ள பூச்சிலாம் வந்து செத்துரும், வயிறு வந்து க்ளீன் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் நம்ம சுண்டக்காய் வந்து மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல உள்ள நச்சுக்களை வந்து வெளியேற்றதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உடம்புல நச்சுக்கள் மட்டும் இல்லாமல் பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செரிமான கோளாறு இருக்கும், பசி சரியாக எடுக்காது. அந்த மாதிரி உள்ளவங்க வாரத்தில் 2 அல்லது 3 முறை சுண்டக்காய் வந்து சாப்பாட்டில் சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமானம் வந்து நல்லா சீராகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் சாப்பிட்றதுனால நம்ம பிளட் ப்ரெஷர் வந்து நல்லா கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள சுண்டக்காயை இனிமேல் பார்த்தா எங்கேயும் வாங்காமல் வந்துடாதீங்க. அவசியம் உங்களோட ரெகுலர் டயட்டில் வாரத்தில் 2 அல்லது 3 நாள் உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நான் செஞ்சு கொடுக்குற இந்த கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதை வந்து நீங்கள் வந்து சூடான சாதத்தில் ஒரு கரண்டி போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா துளி கூட அந்த கசப்பு எதுவுமே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம். ரஸ் சாதத்துக்கோ, தயிர் சாதத்துக்கோ, சாம்பார் சாதத்துக்கோ சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கனாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சுண்டக்காய் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவு சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதோட காம்பு பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு இடிக்கல்லில் சேர்த்து லேசாக இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அருவாமனையில் கூட லேசாக ஒரு கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காயை அதில் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சட்டுன்னு வெந்துடும். அது வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. அதனால் இந்த வெங்காயத்தோடய இந்த எண்ணெயோடய சேர்த்து இந்த சுண்டைக்காயும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. எப்போதும் நம்ம ஒரே மாதிரி சைட் டிஷ்ஷோ இல்லை குழம்போ செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம ஹெல்த்துக்காக மெடிசின்ஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம ஹெல்த்தை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த 2 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை இப்போ இந்த அளவு வதக்கி வச்சுருக்க சுண்டைக்காயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பாசிப்பருப்பு எதுக்கு சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து நம்ம பொரியலில் வாழைப்பூ பொரியல் அதுலலாம் வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அதோட கசப்புத்தன்மை வந்து கொஞ்சம் குறையும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சுண்டைக்காயை லேசாக ஒரு கசப்புத்தன்மை இருக்கும், அதனாலே நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பாசிப்பருப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா அதோட கசப்பும் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சுண்டக்காய் பார்த்தீங்க அப்படின்னா சட்னி முன்னாடியே நம்ம எண்ணெயில் வதக்கும் போதே வெந்துடும். இப்போ இந்த பாசிப்பருப்போடு சேர்த்து கொஞ்சம் வதக்குனீங்க அப்படின்னாவே நல்லா உங்களுக்கு ஓரளவு வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மசாலா மாதிரி கிடச்சிரும். பாசிப்பருப்பு ரொம்ப ஆட் பண்ண வேணாம், நான் சொல்கிற அளவு மட்டும் ஆட் பண்ணிங்கன்னாவே கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப வந்து சதசதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சுண்டக்காய் இன்னும் நல்லா வேகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு மீடியமான ஃப்ளேமில் நம்ம வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஒரு 10 பல் இருக்கும், அதை எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்துட்டு மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. இப்போ சுண்டைக்காய் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி பருப்பும் சேர்த்துருக்கோம், இப்போ தேங்காயும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூட்டு கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வந்துடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மசாலாலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு சாத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியோட இறக்கிக்கலாம். இல்லை எனக்கு வந்து தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய்லாம் சேர்த்ததுக்கப்புறமா சுண்டைக்காயோட சேர்த்து நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சுண்டைக்காய்
கூட்டு அல்லது சுண்டைக்காய் மசாலா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான இந்த சுண்டைக்காய் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் இதுமாதிரி நிறைய சைட் டிஷ் ரெசிபிஸ் அண்ட் குழம்பு வெரைட்டிஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபிஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது போன்ற வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye.